புதுச்சேரியில் மீனவ இன மாணவர்களுக்கான கல்வி செலவை அரசே முழுமையாக ஏற்கும் என அரசு தெரிவித்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை விழாவில் பங்கேற்ற புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பட்டியலின மாணவர்களுக்கு முழு கல்வி நிதி உதவி வழங்கப்படுகிறது என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். புதுச்சேரியில் கிட்டத்தட்ட 18 மீனவ கிராம மீனவர்கள் வசித்து வருகிறார்கள். இது புதுச்சேரியில மிக பெரும்பான்மையான சமூகமாக இந்த மீனவ கிராமம் இங்க இருக்கிறது. இங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஏழ்மை நிலையில் இருப்பதற்காக மேல் படிப்பதற்காக பெரும் கஷ்டப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இவர்களுக்காக மீனவ இன மாணவர்களுக்காக கல்வி செலவை முழுமையாக அரசு ஏற்கும் எனவும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு முழு கல்வி நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இதே மீனவ மாணவர்களுக்கு முழுமையான இலவச கல்வியை புதுச்சேரி அரசு அளிக்கும் என மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு மாணவர்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி இலவசமாக வழங்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையிலும், அதே போல மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களுக்கு முழுமையாக செலவை ஏற்கும் எனவும் அறிவித்திருந்தார். தற்போது சட்டமன்ற தேர்தல் கூட்டத்தொடரில் மேற்படிப்புக்கு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இலவச கல்வியை வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் மீனவ மாணவர்கள் ஏழ்மை நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் கல்வி தரத்தையும் அவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்தும் வகையிலே இந்த முழுமையாக அரசு ஏற்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி இந்த விழாவில் பேசியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.